நெஞ்சத்தை கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கௌதமோட வீட்டுக்கு போலீஸ் எல்லாருமே போகிறாங்க. சார் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன சார் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அந்த அக்கௌண்டன்ட் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டான் சார் அப்படின்னு சொன்னதுமே, என்ன சார் இது பணம் கேட்டதுக்காக சூசைட் பண்ணிப்பாங்க, என்ன இதெல்லாம் இதுதான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, சார் பிரச்சனை அது கிடையாது, அவனோட சூசைட் நோட் அவன் எழுதி வச்சிருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு மது கேட்க, என்னோட தற்கொலை முடிவுக்கு காரணம் கௌதம் தானே எழுதி வச்சிருக்கான், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகி இறந்துட்டான்னா நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சார், அவன் ஏதாவது வாக்குமூலம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னதுமே, அது கேட்டு மது, கௌதம் சாரி கௌதம், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பயப்படுறாங்க. ஆனால் கௌதம் மது கிட்ட, மது நீங்கள் பயப்படாதீங்க, நான் லாயரை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு போலீஸ் வந்துட்டு, சாரி கௌதம், நீங்கள் யாரையும் வெளியே போய் பார்த்து பேச முடியாது, உங்களை அவங்க வீட்டுக்கு வேணால் வந்து பார்க்கட்டும், ஆனால் நீங்கள் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஏன் போக முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா உங்களை நாங்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த அக்கௌண்டன்ட் பழைக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியவே போகக்கூடாது, அவங்களோட ஒய்ஃப் உங்கள் மேலே அட்டெம்ப்ட் மர்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே, அதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.